ஸ்ரீ குருபியோ நமக. வணக்கம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். நாளைய தினம் 1/5/2024 குரு பகவான் மேச ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சியின் காரணமாக ஒவ்வொரு 12 ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை ஒரே வீடியோவில் பார்க்கலாம். பொதுவாக குரு ஒரு வீட்டுக்கு பெயர்ச்சி ஆகிறார் என்றால் அந்த வீட்டினுடைய வளர்ச்சியை தரப்போகிறார். 12 ராசிகளும் மனிதர்களுக்கு ஏதோ ஒரு வகையில் நன்மையை தருகிறது. ஒன்று ஜாதகர், 1ஆம் வீடு. 2ஆம் வீடு தனம், வாக்கு, குடும்பம், பொருளாதாரம், சம்பாத்தியம். 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம், வெற்றி ஸ்தானம், எழுத்துச் செய்தி, தகவல் தொழில்நுட்பம். 4 வீடு, வண்டி, வாகனம், சுகம், சௌக்கியம். 5 அமைதி, காதல், விளையாட்டு, சந்தோஷம், மகிழ்ச்சி, உயர்நிலை. 6 என்பது உத்தியோகம், ருணம், ரோகம், கடன். 7 என்பது திருமணம், வெளி உலக வாடிக்கையாளர்கள், சின்ன சின்ன முதலீடு செய்து தொழில் செய்தல். கலத்திரஸ்தானம், மனைவி, ஆணாக இருந்தால் பெண், பெண்ணாக இருந்தால் ஆண். 8ஆம் இடம் ஆயுள் ஸ்தானம், திடீர் அதிர்ஷ்டங்கள். அதே போல் 9ஆம் இடம் என்பது பாக்கியஸ்தானம், பித்ரு தந்தையை குறிக்கக்கூடிய வீடு. அதே போல் உலகத்தில் எதெல்லாம் நமக்கு சுலபமாக அமையுதோ அதெல்லாம் பாக்கியம். 10ஆம் இடம் ஜீவன கர்ம தொழில் ஸ்தானம். அது மட்டும் இல்லை, உயர்வான இடமும் கூட. 11 ஆசை அபிலாசைகள் நிறைவேறக்கூடிய இடம், மூத்த சகோதர ஸ்தானம். 12 அயன சயன போகஸ்தானம். இந்த 12 வீடுகளிலும் குரு வருகிற பொழுது ஏதோ ஒரு நன்மையை தருவார். குரு பொதுவாக ஒரு ராசிக்கு 2ஆம் இடம், 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடம், 11ஆம் இடம் இந்த இடத்திற்கு வந்தார்னா மிகச்சிறந்த நல்ல பலன்களை தருகிறார். குரு ஸ்தானத்தை விட தன் பார்வையால் நன்மை தருகிறார். பொதுவாக குருவினுடைய 5, 7, 9 பார்வை. குரு எந்த வீட்டில் வருகிறாரோ அங்கிருந்து இந்த பார்வை பெறக்கூடிய வீடுகள் 12 ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த பாவமாக வருகிறதோ அந்த பாவத்தை விருத்தி செய்வார், ஐஸ்வர்யத்தை கொடுப்பார், பாவத்தை இயங்கச் செய்வார். கெட்டு சீரழிந்த மக்களை கூட தொட்டு தூக்கி அழகு பார்ப்பார். குரு பார்த்தால் கோடி நன்மை. இப்பொழுது நாம் மேச ராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும் என்று நாம் பார்ப்போம். மேச ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் 2ஆம் வீட்டில் வருகிறார். உங்கள் வாக்கின் செல்வாக்கு அதிகரிக்கும், எதிரிகளுடைய பயம் எல்லாம் நீங்கும், ஆயுள் ஆரோக்கியம் எல்லாம் சீராகும், வேலை பார்க்கக்கூடிய பணி, தொழில், உத்தியோகத்தில் உள்ள தடங்கல்கள், தடைகள், மந்த நிலைகள் நீங்கி வாழ்க்கையில் முன்னேற்றம் உருவாகும். அலுவலகத்தில் உங்களுடைய பெருமைகள் எல்லாம் பேசப்படும். மேல் அதிகாரிகளினால் நல்ல ஆதரவு கிடைக்கும். பதவி, பட்டம், பதவி, பொறுப்புகள், பொருளாதார முன்னேற்றங்கள் அதிகரித்து மகிழ்ச்சியும் செல்வமும் செல்வாக்கும் கூடும். அடுத்து ரிஷப ராசிக்காரர்கள். இந்த 2ஆம் வீட்டில் வியாழனுடைய பெயர்ச்சி குடும்பத்தில் புதிய உறுப்பினர் சேர்க்கைகளை கொடுத்துருக்கும். அதனால் மேச ராசிக்காரர்கள் பொறுத்தளவில் இந்த வீட்டில் அவர்களுக்கு மிதுனத்திற்கு 12ஆம் இடமாக வருவதனால் வெளிநாடு, வெளிமாநில, வேறு மொழி பேசுகிறவர்கள் நன்மை உண்டாகும். குடும்பத்தினால் புதிய உறுப்பினர் சேர்க்கை அப்படின்னா கல்யாணம் ஏற்படும். குடும்பத்தில் கலாச்சார நிகழ்வுகள் நடக்க அதிக வாய்ப்புகள் உண்டு. நிதி மேலாண்மையை கற்றுக்கொள்ள நல்ல வாய்ப்புகள் உண்டு. வங்கித்துறையில் பணியாற்றக்கூடிய நல்ல வாய்ப்பு திடீரென்ற உண்டாகும். இதையெல்லாம் மேச ராசிக்கு உண்டு. ரிஷப ராசிக்காரர்களுக்கு விரைய குரு, அதாவது ரிஷபராசிக்காரர்களுக்கு ஜென்ம குருவாக வருகிறார். அதனால் அவருடைய பார்வை 5, 7, 9 புத்திரர்கள் வகையில் முன்னேற்றம் உண்டாகும். திருமண வாய்ப்புகள் கைகூடும். பூர்வீக சொத்து சுகங்கள் எல்லாம் உண்டாகும். இந்த குருவினுடைய அனுகூலம் மிகுந்த நன்மையை தரும். மிதுன ராசிக்காரர்களுக்கு எடுத்துக்கொண்டால் அவர்களுக்கு விரைய குருவாக வருகிறார். ஆகையினால் அவருடைய பார்வை வீடு, வண்டி, வாகனம், சொத்து, சுகம் இந்த வகைகளில் உங்களுக்கு விரயங்கள் ஏற்படும். வீட்டை பராமரிக்கலாம். நிலபுலன்கள், சொத்து சுகங்களில் இருக்கக்கூடிய குறைகள் நீங்கும். மிதுன ராசிக்காரர்களுக்கு 6ஆம் இடம் எதிரி, வம்பு, வழக்கு, கடன் தொல்லை, நோய் நொடிகள், பிரச்சனைகள் இருந்தால் நீங்கும். புதிய தொழில்கள், உத்தியோகங்கள் எல்லாம் சிறப்பாக அமையும். மிதுனத்துக்கு 8ஆம் இடமாகிய அந்த ஆயுள் ஸ்தானம் பெரிய கடன்கள், அசிங்கம், அவமானம், கடந்த காலத்தில் ஏற்பட்ட நிலையெல்லாம் மாறி இந்த ஆண்டு மிகச் சிறப்பான முறையில் நல்ல பலன்கள் எல்லாம் உங்களுக்கு உண்டாகும். 7.5 சனியினுடைய தாக்கம் கொஞ்சம் குறைவாக இருக்கும். கடகராசி அன்பர்களுக்கு
8ஆம் இடத்தினுடைய சனியினுடைய கொடுமையினால் மிக நொந்து வெந்து போய் வாழ்வில் பல இம்சைகளை சந்தித்திருந்த உங்களுக்கு குரு பகவான் 11ஆம் இடத்தில் வந்து உங்களுக்கு 3ஆம் இடம், 5ஆம் இடம், 7ஆம் இடத்தை பார்க்கிறார். வெற்றி உண்டாகும், முயற்சிகள் வெற்றி பெறும், புது புது தெம்புகள் உருவாகும், வாழ்வில் நாம் இன்னும் ஜெயித்து விடுவோம் என்கிற தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கும். சனியின் கொடூரமும் கேதுவினுடைய கொடூரத்தன்மையிலிருந்து விலகி குழந்தைகள் வகையில் தடைபெற்றிருந்த நிகழ்வுகள் எல்லாம் நன்மை உண்டாகும். குழந்தைகளுக்கு பொறுத்தளவில் வேலை வாய்ப்பு, வருமானம் எல்லாம் கிடைப்பதற்கு சாத்தியமாக இருக்கும். அதே போல் சிம்மராசிக்காரர்களுக்கு சிம்மராசிக்கு பொறுத்தளவில் 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு குடும்பஸ்தானத்தை பார்க்கிறார். தனம், வாக்கு, குடும்பம், பொருளாதாரம், சம்பாத்தியம், குடும்பத்தில் உள்ளவர்களுடைய வருமானம் பெருக ஆரம்பிக்கும். குரு பார்த்தால் கோடி நன்மை. அதேபோல் 4ஆம் இடம் வீடு, வண்டி, வாகனம், சொத்து, சுகம் இவைகள் வகைகளிலே குருவின் பார்வை சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஒரு ஏற்றம் மிகுந்த காலம். பூமி, நிலம், வீடு சம்பந்தமான ஐஸ்வர்யம் உண்டாகும், வீடு கட்டக்கூடிய யோகம் உண்டாகும், வண்டி வாகனங்களில் ஏற்பட்ட பழுதுகள் நீங்கி சிறப்புகள் உண்டாகும். அதேபோல் சிம்ம ராசிக்காரர்களுக்கு 6ஆம் இடத்தில் இருந்த நோய், உத்தியோகத்தில் ஏற்பட்டிருந்த கசப்புகள் இதெல்லாம் நீங்கி நிறைய பேர்களுக்கு புதிய தொழில் செய்வதற்கேற்ற ஒரு சூழல்கள் உண்டாகும். ஆகையினால இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அதேபோல் கன்னி ராசிக்காரர்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் வரக்கூடிய குரு பகவானால் ஜாதகருக்கு எழுத்து, செய்தி, தகவல், தொழில்நுட்பம், முயற்சி ஸ்தானம் வெற்றி உண்டாகும், பிரயாணங்களில் மகிழ்ச்சி உண்டாகும், வெளிநாடு வெளிமாநிலம் சம்பந்தமான துறைகளில் வெற்றி பெறக்கூடிய யோகமான காலமாக இது இருக்கும். அதே போல் கன்னிராசிக்காரர்களுக்கு 3ஆம் இடத்தை 5ஆம் இடத்தையும் பார்க்கிறார். மனதில் அமைதியும் நிம்மதியும் கூடி வரும். சனி நல்ல இடத்தில் அமர்ந்திருக்கிறார். அதே போல் துலா ராசிக்காரர்களுக்கு இந்த ஜாதகர்களுக்கு 8ஆம் இடத்தில் உள்ள குருவினால் மறைவாக இருந்தாலும் குருவினுடைய பார்வை உங்களுக்கு 12ஆம் இடம் அயன சயன போகஸ்தானம், 2ஆம் இடம் தனம், வாக்கு, குடும்பம், பொருளாதாரம், சம்பாத்தியம், திருமணம் இது போன்ற மகிழ்ச்சி தரக்கூடிய பொருளாதார வசதிகளும், வீடு, வண்டி, வாகனம், சுகம், சௌக்கியம், நிம்மதி, தாயாருக்கு இருந்த வைத்திய செலவுகள் எல்லாம் நீங்கி ஏற்றமும் முன்னேற்றமும் பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். அதுபோல் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு ஒரு அமோகமாக இருக்கும். 10-12 ஆண்டுகளுக்கு பிறகு 7ஆம் இடத்தில் வருகை தரக்கூடிய குரு சிறந்த நல்ல பலன்களை அள்ளித்தர காத்திருக்கிறார். தொட்டதெல்லாம் தொடங்கும். வெளிநாடு, வேலை வாய்ப்பு, அரசாங்க வேலை, சொந்த தொழில் செய்பவர்களுக்கு ஒரு மாற்றம், முன்னேற்றம், திருமணம், 2வது திருமணம், குழந்தை பாக்கியங்கள் இதுபோன்ற நல்ல விஷயங்கள் உண்டாகும். தனுசு ராசிக்காரர்களுக்கு குரு 6இல் மறைந்திருந்தாலும் அவர் 12, 2, 10ஆம் வீட்டை பார்க்கிறார். அதனால் முதலீடுகள் போட்டதில் ஒரு லாபம் உண்டாகும். 2ஆம் தர வருமானம் வருவதில் குறைவு வராது. குடும்ப நலன் உண்டாகும். முயற்சிகள் வெற்றி பெறும். குடும்பத்தில் திருமணங்கள், புதிய புதிய முயற்சிகளிலே வருமானங்கள் வரும். அதே போல் கௌரவம், அந்தஸ்தில் எந்த குறையும் வராது. மகர ராசிக்காரர்களுக்கு குருவின் 5ஆம் இடத்து பூர்வ புண்ணிய குரு கிட்டத்தட்ட 12 ஆண்டுகளுக்கு அப்புறம் வருகை தந்திருக்கிறார். பொருளாதாரத்தில் ஏற்றத்தை தருவார். வாழ்வில் சுகத்தை கொடுப்பார். குழந்தைகள் ஆயுள் ஆரோக்கியம், வெளிநாடு சென்று குழந்தைகள் பொருளாதாரம் ஈட்டி மிகச்சிறந்த அளவில் பணத்தை சம்பாதித்து குடும்பத்தினுடைய பொருளாதார முன்னேற்றம், வசதி வாய்ப்புகள் கூடும். குழந்தை பாக்கியங்கள் உண்டாகும். பூர்வ புண்ணிய சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள் நீங்கும். குலதெய்வத்தின் அனுக்கிரகமும் ஆசீர்வாதமும் உண்டாகும். உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடம் நீண்ட நாட்களாக தடைபட்டு இருந்த உங்கள் ஆசைகள், மகிழ்ச்சிகள் எல்லாம் வெற்றிகளை உண்டாக்கும். அற்புதமான காலம் இது. கும்பராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு வீடு, வாசல்கள், சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள் தீரும். அதே போல் உங்களுக்கு கடன் தொல்லைகள் கட்டுக்குள் வரும். உடல் ஆரோக்கிய குறைபாடுகள், மனதில் ஏற்பட்டிருந்த சஞ்சலங்கள், சென்ற இடங்கள்லாம் அசிங்க அவமானங்களில் இருந்து விடுபட்டு கௌரவம், அந்தஸ்து உண்டாகும். திடீர் அதிர்ஷ்டங்கள் உண்டாகும். உங்களுக்கு தொழில்துறையில் மாற்றங்களும் முன்னேற்றங்களும் வெற்றிகளும் உண்டாகும். சுப விரயங்கள் வீட்டில் நடப்பதற்கு ஏற்ற அத்தனை சுகங்களும் உண்டாகும். குருவினுடைய அருளின் காரணமாக கும்பராசிக்காரர்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் குருவின் பார்வை விழுகிறது. அதனால் மிகச்சிறந்த நல்ல பலன்கள் எல்லாம் உண்டாகும். 8, 10, 12ஆம் வீட்டை குரு பகவான் பார்ப்பது
வாழ்க்கையில் கடந்த காலத்தில் இருக்கக்கூடிய தரித்திர நிலையிலிருந்து விடுபட்டு நல்ல ஒரு அடுத்த கட்ட உயர்ந்த நிலைக்கு போவதற்கு குருவின் சுப பார்வைகள் உங்களுக்கு பெரிதும் உதவியாக இருக்கும். மீனராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த ஆண்டு முழுவதும் 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவினால் ஒரு இனம் புரியாத பயம் உண்டாகும். இருந்தாலும் உங்களுக்கு 7ஆம் வீடு, உங்களுக்கு 9ஆம் வீடு, உங்களுக்கு 11ஆம் வீட்டை குரு பார்ப்பதால் சுப நிகழ்வுகள் உண்டாகும். வியாழன் நோக்கத்தின் காரணமாக வாழ்வில் பல வெற்றிகளை பெறக்கூடிய வாய்ப்பாக இந்த ஆண்டு முழுவதும் அமையும். சொந்த தொழில் கைகூடும், திருமணம் கைகூடும், வெற்றி பெறுவீர்கள். ஜாதகருடைய ஆசை அபிலாசைகள் நிறைவேறும், தொழில் சிறக்கும், குழந்தைகள் வாழ்வில் கல்விகள் வெற்றி உண்டாகும். வயதானவர்கள் நோயில் பிடியில் இருந்து விடுபட்டு ஆஸ்பத்திரியிலிருந்து டிஸ்சார்ஜ் செய்து சுகமாக வாழக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இந்த ஆண்டு முழுவதும் உருவாகும். மொத்தத்தில் மனைவி மக்களுக்கு ஏற்பட்டிருந்த கசப்புகள் நீங்கி வாழ்வில் சகல சௌபாக்கியங்களை எல்லாம் பெறுவதற்கு இந்த குரு பகவான் உங்களுக்கு பூரண அருளாசியை தருவார். தன் வீட்டிற்கு 3ஆம் இடம் என்பது பரிணாமம். வாழ்வில் ஒரு உன்னதமான சந்தோஷம், வெற்றி, பட்டம், பதவி இவைகளை பெறக்கூடிய அற்புதமான காலம். நேயர்களே, இந்த குரு பயிற்சி பொது பலன்கள். உங்கள் ஜாதகம் நன்றாக இருந்தால், சிறப்பாக இருந்தால் எல்லா வகையிலும் நீங்கள் ஏற்றமும் வெற்றியும் பெறுவீர்கள். ஆனாலும் டாப் 5 ராசிகள், மேச ராசிக்கு அமோகமான காலம், கன்னி ராசிக்கு மிகச் சிறப்பான காலம், விருச்சிக ராசிக்கு கடந்த கஷ்டங்கள் எல்லாம் நீங்கும். அதே போல் மகர ராசிக்கு வாழ்வில் நொந்து வெந்தவர்களுக்கு இது ஒரு வசந்த காலம். கடகராசிக்கு அஷ்டமச்சனியில் ஒரு திடீர் திருப்பங்கள், அற்புதங்கள் உண்டாகும். டாப் 5 ராசிகள் இவைகளோடு பொது பலன்களை சுமாராக பார்த்தோம். தனிப்பட்ட முறையில் நீங்கள் ஜாதகம் பார்க்க விரும்பினால் இந்த கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ஃபோனுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள், பார்ப்போம். நன்றி, வணக்கம். வாழ்க வளம்.